ஹலோ மீடியா கிரிக்கெட் ஸ்குவாட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, வேர்ல்டு கிரிக்கெட்ல ஒரு 3 இந்தியன் பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பயங்கரமா பண்ண போறாங்க. அவங்க அந்தந்த ஐபிஎல் டீமுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், வர்ற ஐபிஎல் 2024 அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பேச போறோம். சிஎஸ்கே, ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ் இந்த 3 டீம்ல இருந்து தான் அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. எஸ் ஆப்வியஸ்லி நீங்க தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட நம்பர் 3ல இறங்க போற ரஜத் பட்டிதார் வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபேப் டு பிளீசஸ்ல ஆரம்பிச்சு விராட் கோலி, மேக்ஸ்வெல் அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் பல பேர் இவரோட சூப்பரான பேட்டிங் பத்தி நிறையவே கருத்து சொல்லியிருக்காங்க. எஸ் ரஜத் பட்டிதார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா இன்ஜுரியில இருந்தாரு. அந்த இன்ஜுரி, சர்ஜரி, அதுக்கப்புறம் ரீகாப் இப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. சோ பிசிசிஐ என்ன தெரியுமா பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்து த்ரூ அவுட்டா அவரோட அந்த ஒரு இன்ஜுரி, சர்ஜரி, ரீகாப் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா கூடவே இருந்து அவரை பர்ஃபெக்டா வெளியில கொண்டுட்டு விஜய் ஹசாரே ஆட வச்சு இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரஜத் பட்டிதார் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பிசிசிஐ வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் ஸ்குவாட்ல அவர் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு அங்கமா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ பயங்கரமா அவர் மேல ஒரு கண் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. வரப்போற ஐபிஎல் 2024 கண்டிப்பா அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஐபிஎல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் ஆர்சிபி மிஸ் பண்ண அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா ரஜத் பட்டிதார் அவரோட பேட்டிங் மூலம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல நோ 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 டவுட். அண்ட் அவரோட பேட்டிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு மாதிரி ஒரு வீரேந்திர சேவாக்க திருப்பி லைட்டா அப்கிரேடா பாக்குற மாதிரி தான் இருக்கு. அடிச்சு நவத்தணும், அதுதான் அவரோட மைண்ட் செட்டாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கிரிக்கெட் கூடிய விரைவில் அவரை பயங்கரமா விட்னஸ் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப 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 எமர்ஜிங்கான ஒரு டேலண்ட். கடந்த ஃபியூ இயர்ஸ்ல அவர் நிறையவே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா குஜராத் டைட்டன்ஸோட சுக்மன் கில் பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஒரு சின்ன ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கிறது. அகமதாபாத்ல அடிக்கிறாரு, மத்த எங்கேயுமே அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, பட் கில் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் அப்படின்ட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. T20 நம்பர்ஸ் அவருக்கு பெருசா இல்ல, பட் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓடிஐ அவரோட பயங்கரமான இயர் லாஸ்ட் இயர் இந்தியன் டீம்ல அதிக ரன் அடிச்சதே அவர் தான். கமிங் டு தி டெஸ்ட் பார்ட், அது பாத்தீங்கன்னா இப்ப அவரோட பொசிஷன் அந்த ஒன் டவுன் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பலா போய்கிட்டு இருக்கு. சோ இன்னும் அதை கொஞ்சம் சரி பண்ணணும். கமிங் டு தி ஐபிஎல், அவர் முன்னாடி கேகேஆர் கிட்ட இருந்தப்போ பாத்தீங்கன்னா பெருசா நம்ம யாருக்குமே கில் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் பெரிய பிளேயர் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அண்டர் 19 காலகட்டத்தில இருந்தே ரொம்ப நல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்ட் தான் பாத்தீங்கன்னா கில், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனா அவர் கரெக்டான டீம்ல மாட்டல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கரெக்டான டீம் கிடைக்கிறப்போ அந்த டேலண்ட வெளில கண்டிப்பா அவங்க கொண்டு வருவாங்க. அப்படிதான் குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் கில்லுக்கு கிடைச்சிச்சு. கரெக்டா ஃபைன் பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. இந்த பையனுக்கு எல்லா மேட்சும் வாய்ப்பு கொடுக்கணும், இந்த பையன் தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. சோ அதே மாதிரி அவர் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2 இயர்ஸா ஜிடில என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா லாஸ்ட் இயர் 3 செஞ்சுரின்னு நினைக்கிறேன். செமையான ஒரு இயரா அவருக்கு அமைஞ்சு போச்சு. சோ அடுத்து அவருக்கு கேப்டன்சிங்கிற ஒரு பொறுப்பு வேற கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன்சிங்கிற ஒரு பொறுப்பு தான் இப்ப அவரை எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க போகுதுங்கிறது தான் ஒரு பெரிய இதா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பொறுப்புகள் வரப்போகுது. ஒரு டீமோட கேப்டனா இருந்தா அந்த கேமை எப்படி எடுத்துட்டு போகணும், எந்த மாதிரி கொண்டு போய் முடிக்கணும், யார் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், நம்ம தடார் புடார்னு விளையாடாம எப்படி கேமை நிதானமா எடுத்துட்டு போகணும். இது மாதிரி ஐயோ அது ஒரு மென்டல் பிரஷர். அது அந்த மென்டல் பிரஷரோட அவர் எப்படி விளையாடுறாரு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாருங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கில் இஸ் நெக்ஸ்ட் விராட் கோலி, அதுல எந்த ஒரு டவுட் இல்ல. சச்சினோட ரெக்கார்ட விராட் முடிச்சது போல விராட்டோட ரெக்கார்ட முடிக்க போற ஒரே ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி. அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட பையன் ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நல்லா ஆட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள ரொம்ப பயங்கரமா போய்கிட்டே இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரீமான டேலண்ட், அதுல நோ 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 டவுட். அது சிஎஸ்கேக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் இந்தியன் டீம்ல அவர் விளையாட மாட்டேங்கிறாரு? எஸ் T20ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு நம்ம பார்த்தோம். பட் ஓடிஐல கொடுக்குற வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணல அவரு. அண்ட் ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு இருக்காங்க, டிராவிட் அண்ட் அவரு பாலிடிக்ஸ் நடக்குது, அதெல்லாம் எதுவுமே
எதுவுமே கிடையாது. ஒன்னு இவர் இன்ஜுரி ஆயிடுறாரு, இல்ல கொடுக்குற வாய்ப்பா விளையாட மாட்டேங்கிறாரு. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் அவரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஐபிஎல் அப்படின்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. சோ இவரோட பேர் ப்ராபபிள்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா. ஆனா அது எப்படி ஸ்குவாடுக்கு வரும் அப்படின்னா இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஸ்குவாடில் எடுப்பாங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவ்வளவு காம்படிஷன் இருக்கு. அதெல்லாம் உடச்சி அவர் வந்து வரணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மட்டும்தான் ஆகணும். ஏன்னா ஒரு சைடு சாய் சுதர்சன் நல்லா விளையாடுறாரு, சுக்மன் கில் இருக்காரு, ரஜத் பட்டிதார் நல்லா ஆடுறாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு. பெரிய 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 தலைவலிங்க இது. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இனிமே அவர் கொடுக்குற வாய்ப்பை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா இன்னொரு சஞ்சு சாம்சனா ருத்ராஜ் கெய்க்வாட் மாறுவாருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ இதுதான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். இந்த 3 பேர் மார்க் மை வேர்ட்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயரா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்களோட கரெக்டான இந்த ஐபிஎல் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா. சோ நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர் தாண்டி வேற என்ன மாதிரி பிளேயர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது, உங்களை என்கேஜ் பண்ண போகுது. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.